கல்வியில புலமை பெற்றவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஒரு நாள் இவரோட கனவுல தோன்றிய முருகப்பெருமான் என்னுடைய வரலாற்றை தமிழில் எழுதுக அப்படின்னு கட்டளையிட்டு அதற்கு முதல் அடியான திகிட சக்கரம் செம்முகம் ஐந்துலான்னு தொடங்கியும் தர்றாரு. பாடலை தினமும் எழுதி முருகன் திருவடியில் வைக்கிறது கச்சியப்பரோட வழக்கமா இருந்தது. அனைத்து பாடல்களும் எழுதி முடித்த பின் அரங்கேற்றத்துக்கு தயாராகி அவையில் வைக்கப்படுது. முருகன் சொன்ன அந்த முதல் அடியை வாசிக்கிறார் கச்சியப்பர். அப்போ மற்ற புலவர்கள் எல்லாம் திகட சக்கரம் அப்படின்னு சரியான பொருள் வரவில்லை, அதனால இதை ஏற்க முடியாதுன்னு சொல்றாங்க. அன்று இரவே மீண்டும் முருகர் கச்சியப்பரோட கனவுல வந்து நாளை சந்தேகம் தீர்க்கப்படும்னு சொல்றாரு. மறுநாள் அவையில ஒரு இளமையான புலவர் தன்னோட கையில வச்சிருந்த வீர சோழியம் அப்படின்ற ஒரு இலக்கண நூலை காட்டி அதுல திகட சக்கரம் இலக்கண முறைப்படி சரியாக உள்ளதாகவும் கச்சியப்பர் பாடல்ல பிழை இல்லைன்னு நிரூபிக்கிறாரு. அடுத்தருடைய வந்த அந்த புலவரை காணவில்லை. தான் சொன்ன வார்த்தைக்கு தானே விளக்கம் கொடுத்தது யாருன்னு இன்னுமா தெரியல. சாட்சாத் அந்த முருகனே. உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க.